நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது, ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய 12 ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன நல்ல மாற்றங்களை கொடுக்க போது கோச்சார கிரகங்கள் என பார்க்கிறோம். மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார்ந்துருக்காரு. இந்த மீன ராசியில் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் படுற பாடு மிகப்பெரிய பாடாக இருக்குது. எது எடுத்தாலும் ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் குழப்பத்தையும் அதிகமான ஒரு மன அழுத்தத்தையும் சந்தித்து கொண்டிருக்காங்க. அவங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ஒரு தடைகள் இருந்திருக்கு. ஸோ இந்த நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா மீனராசிக்கு கடந்த நவம்பர் மாதத்துலேருந்து நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற சூழ்நிலையில் கிரகங்கள் கொடுத்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து இந்த மாதத்தில் பயணிக்க போகிறார். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீங்கள் எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்தாலும் சரி, அந்த விஷயங்களில் நல்ல ஒரு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு, பொருளாதார தடையை நீக்கி பொருளாதாரத்தில் ஒரு லாபத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்க. பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு தடையாகவே இருக்குது, பொருளாதாரத்தினால ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியல சாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அந்த தடையை நீக்கி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை, இந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக கடன் பிரச்சனை ரொம்ப லாக் ஆகிட்டேன், இவனால் கொடுத்த கடனை என் வீட்டு வாசலில் கூட கேட்க மாட்டான் யாரும், அந்தளவுக்கு நான் பர்ஃபெக்டாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஆனால் இப்போ என்னால் கொடுக்க முடியல, கடன் சுமை எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டாயமாக அந்த சுமையிலிருந்து ஒரு நல்ல தீர்வான தன்மைகள், கடன் கொஞ்சமாச்சும் குறையும், கடன் சுமை கொஞ்சமாச்சும் நிம்மதியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் கொடுக்க போது. ஸோ முடிஞ்ச அளவு எவ்வளோ பணம் வருதோ அதை ஒரு பகுதி கண்ணுக்கு இந்த மாதம் எடுத்து வைங்க. கண்டிப்பாக விரைவில் உங்களுக்கு கடன் இல்லாத ஒரு அமைப்பு கிரகங்கள் கொடுக்க போதுங்க. கவலைப்படாதீங்க. கடன் சுமைங்கிறது உங்களுக்கு மன அழுத்தத்தை நீக்கி கடனில் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நீங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல விதமான வளர்ச்சி உண்டு, கல்வியில் ஒரு வெற்றி காணக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்கள் சக மாணவர்களுடன் ஒற்றுமையாக பயணிப்பார்கள், கருத்து வேறுபாடுகள் விலகும். ஒரு என்ன சொல்கிறேன்னா, படித்ததே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த வார்த்தைகள் இந்த மாதத்தில் நமது மீனராசிக்காரர்கள் உறுதியாக பயன்படுத்துவார்கள், மீனராசி மாணவர்கள் உறுதியாக பயன்படுத்துவார்கள் என குறிப்பிடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா ஏற்றுமதி பிஸ்னஸ் பண்ணும் நமது மீனராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தாங்கன்னா இவனால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருப்பீங்க. அந்த சரிவிலிருந்து இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்கும், நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஸோ உங்களுடைய சுய ஜாதத்தையும் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள் கொடுக்கின்ற உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு. இதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரகங்கள் வலிமை இருக்கோ அப்படி ரெண்டையும் சேரும்போது தான் நம்ம சொல்கிற ரிசல்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்கிறத நீங்கள் உணர முடியும் என குறிப்பிடுகிறேன். ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிக சிறப்பான தன்மை இருக்கும். உங்களுடைய காதலன் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க, உங்களுடைய காதலி உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புதிய காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ப்ரப்போஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதல் செலுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் ஒரு ஜாதகத்தில் காதல் மூலமாக கெட்ட பேர் வராமல் இருக்குமா, காதல் செஞ்சது மூலமாக தேவையில்லாமல் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்குமா, அல்லது காதல் வெற்றி பெறுமா அப்படிங்கிற 3 விஷயத்தை நம்ம பார்க்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். உங்களுடைய சுய ஜாதகம் வேணும். நீங்கள் யாரை காதல் பண்ணுறீங்களோ அவங்களுடைய சுய ஜாதகம் வேணும். அப்போ தான் இந்த காதலுடைய தன்மையின் மூலமாக குடும்பம் என்றைக்கும் கஷ்டப்படாமல்
கெட்ட பெயர் ஆகாமல் ஒரு ஒற்றுமையான சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்பது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஜாதக ரீதியாக செயல்பாடு. இதுதான் உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது காதல் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்க போது, அதேபோல் குடும்பத்தில் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப ரொம்ப அதாவது நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுதுங்க. ஸோ பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கிரகங்களுடைய செயல்பாடில் அப்படியே நீங்கள் ஃபுல் எஃபெக்டாக வாங்கிக்கிற முடியும். ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, புதிய நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை விட வயது குறைந்த நபர்களிடம் நிதானமாக முடிவெடுங்க. அவசரப்படாதீங்க. வார்த்தைகளை விட வேண்டாம். நிதானமாக முடிவெடுங்க. நிம்மதியை தூங்க முடியாமல் இருக்கும். அப்படியே படுத்தா தூக்கம் வர மாட்டேங்கி ரொம்ப 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 மன அழுத்தத்தோட. மீனராசிக்காரங்களுக்கும் நல்ல விஷயம் தான் நடக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி குரு தான். அப்போது அவர் கெட்டவராக இருந்தாலும் அவர் நல்லவர் தான். உங்களுக்கு கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாலும் நல்லது தான் செய்வார். ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கு அதிபதி அவர் தான். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது உங்கள் மீனராசிக்கு பார்க்கும்போது குருவுடைய பார்வை பலன் பார்த்திங்கன்னா 6, 8, 10 பார்க்குறாரு. வக்ரகதியில் 6, 8, 10 பார்க்குறாரு. அப்போது உங்களுக்கு வக்ரகதியில் நல்ல பலன் தான் கொடுப்பாரு. ஏன்னா ஏற்கனவே இப்போ 3ஆம் இடத்துல இருந்த பலன் தான் 2ஆம் இடத்து பலன் தான் கொடுக்க போகிறார். அப்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் சீராகும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போகும். தனம் பல வகையில் சேரும். தனகாரன் இல்லையா, அதனால் பணத்தை கொடுப்பாரு. பணம் வந்துட்டாலே பணம் பத்தும் செய்யும் இல்லையா, அதனால் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. எல்லா வகையான உதவிகளும் கிடைக்கும். அதை கையில் வச்சுட்டு நீங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அது இல்லாமல் நீங்கள் ஜெயித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வர போகிறீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த வெற்றி கிடைக்க போகுது. அதுக்கு உறுதுணையாக உங்களுக்கு கூட இருப்பாங்க. ஒரு நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அவங்க கூட உங்களுக்கு அதை ஜெயித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி உதவிகளும் கிடைக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் முன்னேற்றமான பாதையில் தான் செல்ல போகிறீங்க. குறுக்கு வழியில் இருந்திருப்பீங்க. அப்படி போகலாமா, இப்படி சம்பாதிச்சிடலாமா, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் இப்போ விட்டுட்டு நேர்மையான வழியில் போகலாம், தெய்வ சிந்தனையோடு இருக்கலாம், 4 பேர் உதவி பண்ணலாம், கண்டிப்பாக நம்மள நல்ல இருக்கும் அப்படின்ற மனப்பான்மையோடு தான் இப்போ இருக்க போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. குருடைய பார்வை பலன் பார்க்கும்போது உங்களுக்கு 6, 8, 10 பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்து பலன் பார்க்கும்போது எல்லா வகையான ஏற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அது மூலிமா ஒரு பிடிப்பு வந்துடும், தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும். உத்தியோக உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். இது இல்லாமல் உத்தியோகத்தில் கூட இருந்தவங்களாம் அவங்கள பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ நீங்கிடும். அவங்களே உங்களை பாராட்டுவாங்க. அவங்களுக்கு மேலதிகாரிகிட்ட சொல்லி உங்களுக்கு நல்ல உதவிகளை வாங்கி கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் கேட்டதில் கடன்லாம் கிடைக்க போகுது. பேங்க் லோன் போட்டிருப்பேன், அப்ளை பண்ணியிருப்பீங்க. 1008 ஃபார்மாலிட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. ஐயோ அப்படி இப்படின்னுவாங்க. 15 நாள் ஆகும், 30 நாள் ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த பீரியட் ஆரம்பித்த உடனே ஈஸியாக சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். அதுதான் விஷயம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எப்போ இதுன்னு நினைப்பீங்க. ஏனென்றால் அது மாதிரி அந்த சட்டத்திட்டங்கள் மாறும். அதுக்குண்டான முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருப்பார் தெரியாதவர், இப்போ தெரிஞ்ச ஒரு விஷயம் உள்ளவர் வந்திருப்பார். அவர் நான் உடனே வாங்கி கொடுக்குறேன்னுவார். இப்படி தான் நடக்கும். இதுதான் உண்மையான விஷயம். இதெல்லாம் அனுபவங்கள் தான் சொல்ல முடியும், இல்லைன்னா சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்லிட்டு வரேன் எல்லாருக்கும். அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் சொல்லிட்டு வரேன். இது பொது பலன் தான் எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு வரேன். இது சுயஜாதகத்தை பற்றி கிடையாது. அதனால் சுயஜாதகம் பார்க்குறவங்களாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ தான் அது பலன் அதிகமாக கண்டிப்பாக கிடைக்கும். இதுலேயும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் அப்படி நடக்காதவங்க நான் சொன்ன இறை பரிகாரங்களை பண்ணுங்கள். அப்படி டவுட்டாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அப்போ நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சேனலை. அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அதனால் இவ்வளோ பொறுமையாக அமைதியாக நான் சொல்லும்போது அதை கேட்டு கவனமாக பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு ஆயுள் பயம் இருந்ததுனாலும் போயிடும், இனிமேல் பயப்பட வேணாம். மருத்துவத்தால் குணமாயிடுவீங்க. நல்ல ஒரு டாக்டர் அமைவார். அந்த ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போகும். மருந்து மாத்திரை நல்லபடியாக வேறு மாதிரி எழுதி கொடுப்பாரு. அப்போ சரியாயிடும் உங்களுக்கு. இதுமாதிரி நடக்க போகுது. இது இல்லாமல் சுற்றுலாத்துறையில் நிறைய போயிட்டு வருவீங்க. ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம், கேளிக்கை சுற்றுலாவாக இருக்கலாம். ஜாலியாக சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தோடு அடிக்கடி போயிட்டு வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வருவீங்க, குடும்பத்தோடும் போயிட்டு வருவீங்க, ஃப்ரெண்ட்ஷிப்போடும் போயிட்டு வருவீங்க. இது மாதிரி ரெண்டுமே நடக்கும். அப்போது நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எல்லாத்துலேயுமே ரெட்டிப்பு லாபம் தான் உங்களுக்கு அமைய போகுது. டபுளாக உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே. அப்போது அது பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய ஐடியாலாம் இப்போ நல்ல மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதனாலேயே உங்களுக்கு வருமானம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொன்னீங்க நான் செஞ்சுட்டேன், இந்தாங்க நானே விரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது அது மூலிமா சந்தோஷமாக இருப்பீங்க. பெரிய மனுஷனுடைய தொடர்பு கிடைக்கும், அதை பயன்படுத்திங்க. முருகர் வழிபாடு ரொம்ப உகந்தது உங்களுக்கு. பெரும்பாலும் கடற்கரையில் உள்ள முருகர் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷம். சிவன் வழிபாடும் உகந்தது சொல்லப்பட்டிருக்கு. குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வழிபட்டுவாங்க. ஒரு குருவை நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து அந்த குருவை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கிட்டு வழிபட்டுவாங்க. அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். மீன்களுக்கு உணவு போட்டுவாங்க உங்கள் ராசிக்காரங்க, கண்டிப்பாக அது நன்மையை பண்ணுக்கும். பெரும்பாலும் நீங்கள் மீன ராசியில் பிறந்தனால மீன்களை சாப்பிடாமல் இருக்க நல்லது. அது கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு உகந்தது அல்ல. ஏனென்றால் உங்கள் ராசிக்குரிய மீன், அதனால் மீனை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது மேக்ஸிமம் சாப்பிடாமல் நல்லது. அந்த மீன்களுக்கு உயிர் கொடுக்கறது நல்லது. மீன் தொட்டியில் மீனை வளர்க்கலாம், அதுக்கு உணவு கொடுக்கலாம். கோயிலில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு போனால் அங்கே உணவு கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் தான், ஒரு தியாகம். இது நல்லது தானே செய்ய போகுது. அது மட்டும் தானே சாப்பிடக்கூடாது, மற்ற எதாவது சாப்பிட்டு போங்க. மீனை மட்டும் சாப்பிடாமல் இருங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குரிய அது மீன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இப்போ அதை கடைப்பிடிச்சி வாங்க. உங்களுக்கு 20 ஆதாயங்கள் எப்பவுமே வாழ்க்கையில் வந்துட்டுருக்கும், உண்டாக இருக்கும். 2 பேர் வச்சுங்க. ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒருத்தர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இந்த 2 பேர் உங்கள் கூட இருந்தாலே எப்பயுமே நன்மை நடக்கும். இதெல்லாம் சூட்சமான பரிகாரம். அதை நான் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணி அனுபவப்பட்டு தான் சொல்லிட்டு வரேன். அதனால் இதெல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். தான தர்மம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இல்லாமல் ரொம்ப உடம்பு சுகம் குன்றியவர்கள், அது இல்லாமல் ரொம்ப பார்க்கறதுக்கு அருவருக்கத்தக்கமாக இருப்பாங்க. பார்த்தாலே அவங்க பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க கிட்ட கூட போக முடியாது, பேச முடியும். அப்படிப்பட்டவங்களுக்கு போய் உதவி பண்ணணும். நீங்கள் அது வாலண்டரியாக நீங்கள் போய் உதவி பண்ணணும். அப்போ தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்மளை கூட மதித்து நம்மளுக்கு கொடுக்குறாங்களே, உதவி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. சில பேர் பார்க்காம போயிடுவாங்க அவங்கள பார்த்தாலே. அப்பேற்பட்ட எளிமை உள்ளவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அதுதான் உண்மையான ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு தான தர்மங்களில். அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு கர்மா குறையும். பெரும்பாலும் புற்று உள்ள இடத்துல, எறும்பு புற்று உள்ள இடத்துல நீங்கள் அதுக்கு உணவு கொடுத்துட்டு வரலாம். சர்க்கரை தூவி விடலாம். அரிசி மாவில் சர்க்கரை வெல்லம் கலந்து அதை தூவிட்டு வரலாம். இதெல்லாம் அடிக்கடி பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. வாரத்தில் ஒரு நாள் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. குரு வக்ர பயிற்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த குரு எப்போ வக்ரமாகிறாரு அப்படின்னா 2024 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரமாகிறாரு. இந்த குரு எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 2025 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதாவது கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா கூடுதல் பலன், சிறப்பான பலன்கள் மட்டும் இல்லை, கூடுதலாக இன்னும் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அதாவது 100க்கு 200% கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க உங்களுடைய ராசியில் ராகு இருக்கார், 7ஆம் இடத்துல கேது இருக்குது. அது போக 7.5 சனியில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இந்த 7.5 சனியும் ராகுவும் உங்களுக்கு ரொம்ப கடுமையான காலகட்டங்கள், ரொம்ப மன இறுக்கம், எதை தொட்டாலும் ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறையா நடந்துகிட்ருக்கும். பட் ஆனால் இந்த குரு வக்ரம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த குரு வக்ரம் ஆகிறது என்னென்னா, இந்த ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் வக்ர கிரகம் இருக்கு இல்லையா, அதனால் ஓரளவு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இந்த 4-5 மாதம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது. அதே மாதிரி இந்த பிரச்சனை இருந்த சுவடே தெரியாமல் மறையிறது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். பொதுவாகவே மீன ராசிக்காரங்க நிறைய அவங்களோட ஃபேமிலிக்கு, அவங்களுடைய சார்ந்தவங்கள், அவங்கள நம்பினவங்க, உங்களைய நம்புகிறாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் உங்களுடைய ஃபேமிலிக்காகவும் நிறைய உழைப்பீங்க. நிறைய கஷ்டங்கள், கடுமையான விஷயங்கள்லாம் தாண்டி அவங்களுக்காக தான் பாடுபடுவீங்க. பட் ஆனால் உண்மையான யதார்த்தம் என்னென்னா, அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுடைய ராசிக்கு ஃபிஷ் அப்படிங்கிறதானே சிம்பிளாக இருக்குது. அதனாலேயே என்னமோ அதிகமாக செல்ஃபிஷ் அப்படின்னு பேர் இருக்கக்கூடிய ராசி மீன ராசியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் உண்மையாக பார்த்தா அது செல்ஃபிஷ் கிடையாது. ஆனால் செல்ஃபிஷ் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் அதிகமாக வெளியில் எதையும் சொல்ல மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு எக்ஸ்போசர் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களோட ஃபேமிலிக்கு சொல்லி புரிய வைக்கும்போது மட்டும்தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் எடுங்க. 3ஆம் இடத்துல குரு உங்களுக்கு வக்ரமாகி அவர் என்னென்னா கலத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு வக்ரமான காலகட்டங்களில் எக்கனாமிக்களுடைய குரோத்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது.
திடீர்னு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு பெரிய மனிதருடைய தொடர்பு கிடைக்குங்க. இந்த ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எக்கனாமிக்கலாக க்ரோத்து தான் மன இருக்கும். ஆனால் அதை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட் வரும். அது மூலிமா உங்களோட பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கெரியர் வந்து பெரிய லெவலில் மாறுறதுக்கு இந்த குரு வக்ர காலங்கள் வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். கரெக்டாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்ச டார்கெட்டை கண்டிப்பாக வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். கலத்திர ஸ்தானத்தில் வந்து குரு பார்க்குறனால உங்களுக்கு நீங்கள் வந்து எக்கனாமிக்கலாக ட்ரை பண்ணி உங்களுடைய கெரியரில் வந்து நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கு போயிட்டுருக்கும்போது உங்களுடைய லைஃப் பார்ட்னரு அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் புரிய வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தடையே வந்து உங்களுடைய பார்ட்னர் தான். ஸோ அது லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி. ஏன்னா 7ஆம் இடம் வந்து பாதகமாக இருக்குது. உங்களுடைய மைண்ட் செட்டப் வந்து வேறையாக இருக்கும், அவங்களோட மைண்ட் செட்டப் வேறையாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னா அது வந்து உங்களுடைய பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுடைய தாட்டு உங்களோட தாட்டு வேறு மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி கேது இருக்குது. அந்த கேது வந்து ஒரு விஷயத்தை என்னென்னா, எக்கனாமிக்கலாக க்ரோத் பண்ணாலும் ஆனால் அந்த இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான முயற்சியை தான் அது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஆல்ரெடி வந்து உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தர் அனுசரித்து போகணும். வக்ர காலகட்டங்களில் பணம் நிறையா சம்பாரிச்சிடலாம், சண்டை அப்புறம் போடலான்னு சொல்லி புரிய வைங்க. இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் முழு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லைஃப் ஃபுல்லாக செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான விஷயங்கள், இது வரைக்கும் கடன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும். உங்களுடைய பிஸ்னஸை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இது சூப்பரான டைமு. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் பிஸ்னஸ் ரீதியாக வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு தான். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இந்த 3 மாத காலகட்டங்களில் நீங்கள் நினச்ச விஷயங்களை ரீச் பண்ண முடியும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிஸ்னஸ் விஷயமாக வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள், உத்தியோக ரீதியாகவும் வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் அதிகமாக உண்டு. அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும். அதெல்லாமே சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் இப்போது. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி, அதாவது தந்தை வழி சொத்துக்கள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ் தன்னால் தேடி வரும். இது வரைக்கும் அதுக்காக நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க. இந்த வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தானாகவே தேடி வரும். பெற்றோர் வழி சொத்துக்களில் நல்ல ஆதாயம் உண்டு. அதே மாதிரி பெற்றோருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தைக்கு மருத்துவ செலவு இருக்குது, அதை பார்த்துக்குங்க. தந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட இஷ்யூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி ட்ரீட்மெண்ட் இது பண்ணிடுங்க. மூத்த சகோதர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெரிசல், அதாவது அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் போகிறதுக்கு உங்களுடைய சகோதர வழி அவங்களுக்காக நீங்கள் வந்து உதவி பண்ணியிருப்பீங்க, உழைச்சிருப்பீங்க, அவங்களுக்காக தான் நிறைய எஃபர்ட் எடுத்து செஞ்சுருப்பீங்க. பட் ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் சண்டை போடுறதுக்கு வாய்ப்புகள் இந்த டைமில் உண்டு. உறவுகளுடைய சப்போர்ட் வந்து பெருசாக உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்காது. அதனால் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக போகிறதா நல்லது. தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஆஃப்டர் 3-4 மந்த்ஸ் கழித்து அதை அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக போகணும். மீனராசியை பொறுத்த வரைக்கும் உறவுகள்கிட்ட போய் ஆர்கியூ அதிகமாக பண்ணுவீங்க. அது வந்து உங்களுடைய எனர்ஜி மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். நீங்கள் டைம் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களாவே வந்துடுவாங்க. இதை மட்டும் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறனால நீண்ட தூர பிரயாணம், புனிதமான ஸ்தலங்களுக்கு போயிட்டு புனித நீராடுதல், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, குருநாதருடைய ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக பிஸ்னஸ் பார்ட்னர் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கல்வியில் வந்து உங்களுக்கு படிப்பில் வந்து ஞாபக சக்தி குறையும், ஆர்வம் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் அதை வந்து அதுக்குண்டான அது படித்தா மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் போட்டால் மட்டும்தான், நல்ல எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் நீங்கள் நினச்ச மார்க்கு நினச்ச ரிசல்ட்டெல்லாம் வரும். இல்லைன்னா
இல்லைன்னா அது ஃபெயிலியர் ஆகி போயிடும். ஆனால் உயர்கல்வியில் ஆல்ரெடி ஏதாவது வந்து பெண்டிங் இருக்குது, அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தன்னால் நடந்துடும். அது எல்லாமே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப பார்த்துக்குங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நீங்கள் பண்ணக்கூடிய காதல் விஷயங்கள் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால் மன உளைச்சல் ஆளாகுவீங்க. இது எல்லாமே இந்த 3-4 மாதத்தில் நீங்கள் கடந்து வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிலேஷன்ஷிப்பை மட்டும் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி நல்லா இருக்கு, அதாவது ஸ்வீட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தால் திகட்டும்ல, அது மாதிரி எப்போவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது. பிரச்சனையோடு இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். தேங்கி கிடக்கக்கூடிய நீரில் வந்து புழு வைக்கும், அது நல்லா இருக்காது, கெட்டு போகும். ஓடுற நதி தான் வந்து எப்போவுமே நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை. ஜலராசி இல்லையா, அதனால அதை சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா பிரச்சனைகள், அப்புறம் கொஞ்ச நாள் கசப்பு, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த 3-4 மாத காலகட்டங்களில் வந்து ரிலேஷன்ஷிப்பை நினச்சி ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுற மாதிரி வரும். அதுக்காக தான் இவ்வளோ சிரத்தை எடுத்து அதை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. திருமணம் வந்து ஏதாவது தாமதத்தினால ஏதாவது தள்ளி போகிறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, திடீர் திருமணம் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டங்களில் நடந்தே ஆகும். திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது விலகி அதுக்கப்புறம் திடீர்னு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதான் இவ்வளோ நாளாக வந்து ஏதாவது ஒரு பெண்டிங், நீங்கள் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆப்போசிட் இதில் இருந்து வந்து உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்காது. அதெல்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஈஸியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் இவ்வளோ நாளாக இல்லைன்னா கூட இப்போ ட்ரீட்மெண்ட் போனீங்கன்னா புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ண முடியும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான டைமு. பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, அவார்டு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸு, எங்கெல்லாம் உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும். நிறைய இன்கம் பார்க்க முடியும். அரசியல்வாதிகளுக்கு பொதுமக்களோட சப்போர்ட்டு அளவில்லாமல் கிடைக்கும். பெரிய லெவலில் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு வந்து என்னென்னா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு நல்லது தான். ஆல்ரெடி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் மோசமாக சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய கலங்கப்பட்ட பேர் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு விஷயங்களை பேசி வீடியோ வெளியிடுறது மூலிமா, அது மூலிமா உங்களை மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா குரு வக்ர காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குது, 9ஆம் இடத்தையும் பார்க்குது, 11ஆம் இடத்தையும் பார்க்குது. அதாவது ராகு இருக்குது, சனியும் இருக்குது. இந்த காலகட்டங்களில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். சட்ட ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சட்ட ரீதியாகவே எதிர்கொள்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாக மீன ராசிக்கு இந்த குரு வக்ர காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுது. ஹெல்த் விஷயமாகவும் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.